நீங்க போடுற ஃபவுண்டேஷன் கொஞ்ச நேரத்திலேயே கிரேவா ஆக்சிடைஸ் ஆயிடுதா? அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு இப்ப பாக்கலாம். நம்பர் 1, நீங்க தப்பான ஃபவுண்டேஷன் ஷேட் சூஸ் பண்ணிருப்பீங்க. உங்க ஸ்கின் டோனை விட லைட்டராவோ இல்ல டார்க்கராவோ நீங்க ஃபவுண்டேஷன் ஷேட் சூஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே டெஃபினட்டா அது ஆக்சிடைஸ் ஆயிடும். சோ உங்களோட பெர்ஃபெக்ட் டோன் என்னன்னு கண்டுபிடிச்சு பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆன ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, உங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இல்ல பிக்மெண்டேஷன்ஸ் மேல ப்ராப்பரா கலர் கரெக்ட் பண்ணாம டைரக்டா ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டீங்கன்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துல கிரேயா ஆக்சிடைஸ்டா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். சோ ப்ராப்பர் கன்சீலர் அண்ட் கலர் கரெக்ஷன் இஸ் மஸ்ட். Third, நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் pH லெவல். உங்க ஸ்கின்ல செக்ரேட் ஆற நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் pH லெவல்ஸ் காம்பனன்ட்ஸோட மிக்ஸ் ஆகும்போது சம்டைம்ஸ் அது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்னோட டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு நீங்க மேக்கப் பண்ணீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ certain ingredients like iron oxides are more prone to oxidization. சோ நீங்க ஃபவுண்டேஷன் இல்ல எனி மேக்கப் ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட இன்கிரிடியன்ட்ட படிச்சு பார்த்துட்டு அதோட குவாலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கினா இன்னுமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மேக்கப் வரும். சோ இந்த மாதிரி நிறைய மேக்கப் டிப்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரீல லைக், சேவ் அண்ட் ஷேர்.